வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய பின் விளைவுகளை குறித்து மோசே இஸ்ரவேலை கண்டித்து உணர்த்துகின்றார். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு பின்பற்றினால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு காண்பிக்கின்றார். 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அவனை ஆசீர்வதிப்பேன் என்றும் மற்ற எல்லா தேசங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்றும் வாக்கு பண்ணியிருந்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவனோடும் அவனுடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரோடு சீனாய் மலையில் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். மோசே சீனாய் மலையிலே உடன்படிக்கையின் கட்டளைகளை எல்லாம் அவர்களுக்கு வாசித்து காண்பித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாய் மாறுவார்கள். அப்படி நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீதியான பக்தியுள்ள வாழ்க்கையை பார்த்து மற்ற தேசங்கள் பார்ப்பார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நீதியின் வழிகளை பின்பற்றி நடக்கும்போது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவார்கள். மற்ற தேசங்களும் ஆண்டவர் இதன் மூலமாய் அறிந்து கொண்டு அவருடைய சீஷர்களாய் மாறுவார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருந்தது. உபாகமம் புஸ்தகம் முழுவதிலும் மோசே அடிக்கடியாக அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி கொண்டே வந்தார். அது என்னவென்றால் பொய்யான தெய்வங்களுடைய பிரச்சனை தான். பாருங்கள், கானானில் இருந்த மற்ற தெய்வங்கள் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வாக்கு பண்ணின. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது கூட இந்த பொய்யான தெய்வங்கள் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை தேடினார்கள். ஒரு முறை மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னால் ஆன கன்றுக்குட்டியை உருவாக்கி எகிப்திற்கு இந்த கன்றுக்குட்டி அவர்களை வழிநடத்தி செல்லும் என்று நினைத்தார்கள். இன்னொரு முறை மோவாபின் தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள். மோவாபின் பெண்களோடு சேர்ந்து மத ரீதியான ஒரு ஆராதனையில் ஈடுபட்டார்கள். ஆகவே மோசே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் தெய்வங்களுக்கு பின்பாக போய்விடுவார்கள் என்று கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். கானானின் பொய்யான தெய்வங்கள் வாக்கு பண்ணும் ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலர் தேட முடியும் என்று அவர் நினைக்கின்றார். ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பொய் தெய்வங்களை பின்பற்றி போனால் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கும் விரும்புவதற்கும் எதிரான காரியங்கள் தான் நடைபெறும் என்று இங்கே அவர் எச்சரிக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலின் தேவன் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கின்றபடினாலே அவரை நிராகரிக்கும் போது அவர் அப்படியே விலகி போகிறவராய் இருக்க மாட்டார். மாறாக இஸ்ரவேல் மேல் துன்பங்களை அனுப்புவார் என்று எச்சரிக்கின்றார். இந்த அதிகாரத்தின் முக்கியமான வசனம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும். இந்த அதிகாரத்தின் முக்கியமான வசனம் 13ஆம் வசனம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் என்று மோசே அவர்கள் எச்சரிக்கின்றார். நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு அதே போன்ற
ஒரு நிஜமான பிரச்சனை இருக்கின்றது. விசுவாசிகளும் உண்மையான தேவனை பின்பற்றாமல் இந்த காலத்தின் கடவுள்களாயிருக்கின்ற பொருளாசை, அதிகாரங்கள் மற்றும் வாழ்வின் உயர்வுகளை தேடி ஓடலாம். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார். 9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். 6 வாசிக்கும்போது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கு போதிக்கின்றார். நண்பர்களே, ஐஸ்வர்யவான்களாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் பல வழிகள் உண்டு. ஆனால் எல்லா வழிகளும் நீதியான வழிகள் அல்ல. ஆகவே ஒரு விசுவாசி இந்த ஆசீர்வாதத்தின் கடவுளுக்கு பின்பாக ஓடுவது கிடையாது. மாறாக ஒரு விசுவாசி ஆண்டவருடைய நீதியான எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொள்ளுகின்றார். ஒருவேளை அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல ஒரு எளிமையான சாதாரணமான வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் முடிவிலே ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் தேவைப்படுகின்றது. அது என்னவென்றால், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என அழைக்கப்படுவது மாத்திரமே தேவைப்படுகின்றது. நாம் வாழுகின்ற உலகத்தில் பொருளாதார வளர்ச்சியும் தனிநபர் வளர்ச்சியும் வெற்றியான வாழ்க்கையும் மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அதிகாரமுமே அநேக நேரத்தில் மிகப்பெரிய சாதனைகளாக எண்ணப்படுகின்றது. ஆனால் ஒரு விசுவாசியோ கர்த்தரோடு உள்ள சரியான உறவும் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழுவதுமே தேவை என்று நினைக்கின்றார். ஏனென்றால் கடைசியில் எல்லாம் கடந்து போகும்போது ஆண்டவரை காண்பதும் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வது மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரே நிஜம். ஆகவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கின்ற இந்த காரியம் விசுவாசிகளையும் இன்று எச்சரிக்கின்றது. இதனாலே ஒரு விசுவாசி ஆண்டவருடைய நீதியான வழிமுறைகளை பின்பற்றுவதை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளுகின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.